எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி ட்ரிப்பு பார்க்க போகிறோம். திருச்சி டு வேளாங்கண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர், ஒரு 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற வீடியோ தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருப்பேன். அதான் கோயில் வீடியோ கொஞ்சம் நிறையா இருக்கேன். நான் ரூட் எடுக்கிறோட கோயிலில் காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே பனைமரங்கள் மற்ற அந்த நிறைய பேர் புனித பயணம் மேற்கொண்டாங்க. தேர் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அது போக இது பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் அந்த வழி தான். திருச்சி, நாகப்பட்டினம், அடுத்து வேளாங்கண்ணி இந்த ரூட்டில் தான் போயிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது. அது போக இந்த சைடு 2 சைடுமே விவசாயம் நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க. அது போக புனித பயணம் நிறையா பேர் தேர் இழுத்துக்கிட்டு அந்த கடவுள் பக்தியோடு எவ்வளோ அருமையாக போனாங்கன்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் வீடியோவில் என்ன எடுக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு மாலை போட்டு போகிறோம். அது எவ்வளோ பக்தியாக போகணுங்கிறத அவங்கள பார்த்தாவே தெரியுது. அது இல்லாமல் ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது இது போன வருஷமே இந்த பாலத்து வேலை நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் முடியலை. ரோடெல்லாம் தோண்டி போட்டுக்கிட்டு அது ரொம்பவும் ஒரு இதாக இருந்துச்சு. வண்டி போகிறவே சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் ஓரளவு நாங்களும் நெருங்கிட்டோம். நாங்கள் நாகப்பட்டினம் அந்த சைடு நெருங்கவுமே அவங்களுக்கு நிறைய அந்த கடைகள் இதெல்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. அது போக அந்த பாலத்து வேலைலாம் இன்னுமே ரொம்பவும் முடியாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருங்கிருச்சு. நாகப்பட்டினம் சைடு வரப்போங்கிறனால உங்களுக்கு அந்த மீன் கடைகள் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்கும். 2 சைடு ரோட்டுக்கு இந்த சைடு காய்கறி கடை போட்டிருந்தாங்க, கருவாட்டு கடை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. வேணுங்கிறவங்க நிப்பாட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப விலை அதிகம்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் இந்த வேளாங்கண்ணி திருவிழாங்கிறனால மக்கள் நிறையா வரவும் கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன வச்சு விற்றுருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 1ஆம் தேதி போகிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா நேற்று அதுக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கூட்டம் ஓரளவு கம்மியாக இருந்துச்சு. நாங்களும் ஜாலியாக போயிட்டு ஓரளவு ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு நிறைய கடைகள் வேறு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைகள் நிறைய காலியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டினியூவாக 6-7 நாள் 10 நாளைக்கு மேலே அவங்க வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சுன்னு பாதி கடைகள் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வரும்போது தான் கருவாடெல்லாம் வாங்கினோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கலை. நாங்கள் கோயிலுக்கு போகிற ஆர்வத்தில் இருந்தோம். ஃபுல்லாக செக் போஸ்ட் மாதிரி போட்டு காரெல்லாம் ரொம்ப நேரமாக உள்ளே விடாமல் வச்சுருந்தாங்க. நாங்களும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், விடவே இல்லை. அப்புறம் இன்னொரு சைடில் ஒரு ரூட் இருந்துச்சு. அந்த ரூட்டுக்கு வழியே உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற புது கோயில் பழைய கோயில் சொல்லுவோம்ல, அது பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருந்துச்சு. அந்த பார்க்கிங்கில் போய் காரை போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபுல் டிராஃபிக்காக சொல்லி எந்த ஒரு வண்டியுமே விடலை. அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு கார் பார்க்கிங் போலீஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இங்கே காரை போட்டு போயிருங்க, உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் ஃபுல் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் அங்கே போடாமல் சைடில் ஒரு ரோட்டு வழியை உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே போய் நாங்கள் கார் பார்க்கிங் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய கார்கள் இல்லை, இருந்தாலும் அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்கள் நடந்து உள்ளே போகிறாங்க வர்றாங்க, அந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி, ஓகே பரவாயில்லன்ட்டு நாங்கள் அந்த சைடில் போயிட்டு காரை உள்ளே போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக சாமி கும்பிட போயிட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு நாங்கள் கரெக்டாக கொடிக்கு போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் கொடி எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் கும்பகோணம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஒரு 1 ஹவர் பக்கம் லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டோம். இல்லாட்டி நாங்கள் கரெக்டாக கொடி பார்க்கும்போது அந்த வீடியோ எடுத்துருக்கலாம். அடுத்து நேரடியாக நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் நினச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே நாங்கள் இப்போ கார் பார்க்கிங் பண்ணலாம்னு நினச்சோம். சரி, கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கணும், மொட்டை அடிக்கிறதுக்கு போடலாம் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் காரை கொஞ்சம் அந்த சைடு போகலான்னு பார்த்தோம். அப்போ கரெக்டாக கொடி ஏற்றிட்டு எல்லா மக்களும் வந்துட்டு இருந்தாங்களா, அதனால் நாங்கள் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் பழைய இடத்துல நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி காரை ஓட்டிகிட்டு இருந்தோம். மக்கள் பரவாயில்லைங்க, எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மக்கள் அந்த பக்தினால் வாங்க எவ்வளோ தூரம் நடந்து வர்றாங்க மட்டும் பாருங்க. இந்த சைடுமே பார்த்திங்கன்னா மக்கள் தேர் இழுத்துட்டு வந்தவங்களாம் ரெஸ்ட் எடுத்தாங்க, சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பக்கம் ரூமு எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருந்தாங்க. மக்களுக்கு டாய்லெட்டு இதெல்லாம் எல்லா வசதியுமே நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு சிரமப்படுற வகையில் எல்லாமே ஓரளவு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கூட்ட நாட்கள் வரல, பொறுமையாக தான் வந்தோம். அதனாலேயே நம்ம ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நீட்டாக நம்ம கடவுளை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்.
நம்ம புனித பயணத்தை நம்ம நடந்து வரல, அடுத்த இடம் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக நம்ம நடந்து போகிற அளவுக்கு வச்சுக்குவோம். இந்த இடம் காரில் தான் போயிட்டு வந்தோம். நடந்து போகிற அளவுக்கு பிளான் இருந்தாலும் யார் கூட வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நாங்கள் எல்லாருமே காரில் போயிட்டோம். ரொம்ப மிகவும் சிறப்பு தரிசனமாக இருந்துச்சு. பரவாயில்லைங்க, பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால இப்போ எல்லாமே பிரமிப்பாக இருந்துச்சு. கடலாட்டம், இந்த சாமியாலாட்டம் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. ஏன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது வியப்பாக இருந்துச்சு. இடம், அந்த மக்கள் அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பழைய கோயில், புது கோயில் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம போனோம். போயிட்டு நீட்டாக சாமி கும்பிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால அங்கங்கே கோயிலாக நிறையா கோயில் இருந்துச்சு. பழைய கோயில்னாங்க, புது கோயில்னாங்க. அப்புறம் அங்கிட்டு போனீங்கன்னா ஓய்வு எடுக்க மறைகள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சந்தைகளுக்கெல்லாம் போயிட்டு மீன் கறியெல்லாம் மீன் வாங்கிட்டு போய் சமைப்பாங்களாம். ஏன்னா ஒரு சில பேர் 4 நாள் 5 நாள் வந்து தங்கி இருந்துட்டு கொடியெல்லாம் பார்த்துட்டு வருவாங்களாம். இது வந்து புது கோயில் நினைக்கிறேன். புது கோயில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. புது கோயில் வெளிலேருந்து பார்க்குறாங்க. அது போகிட்டு கொஞ்சம் போயிட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பழைய கோயில் அழகாக இருந்துச்சுங்க. நான் முத பார்த்தேன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு க்யூவில் நின்று நம்ம நீட்டாக சாமியை கும்பிட்டு உள்ளே வந்து வீடியோ நாட் அலோடுங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கொடியை பார்த்தேன். கொடியை போய் பார்த்துட்டு கிட்டத்தில் போய் அந்த கம்பத்தை தொட்டு கும்பிட்டு அப்படியே நம்ம அந்த சைடு வழியாக வெளில வந்துட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போய் பார்த்துட்டு ரொம்ப கிட்டத்தில் போய் பார்த்தாங்க. கொடி அருமையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு இருக்குன்னு. இதை தான் பார்க்க வரணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ நான் நம்ம பார்த்தேங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் இப்படி இருந்தேன்னா அடுத்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்தி விட்டேன். அது போனேங்க. டிக்கெட் 50 ரூபா. சல்லுன்னு எடுத்து விட்டாங்க. அது இல்லாமல் 2 பேர் 100 ரூபா கொடுத்து முடி எடுத்துக்கிட்டோம். வேண்டியிருந்தேன்னு சொல்லலாம், முடி அடிக்கலாம் அப்படின்னு. அதுக்காண்டி நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கு போனோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அலையெல்லாம் ரொம்ப ஓவராக வந்ததுனால மக்கள் யாரும் உள்ளே போக விடலை. ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கேட் மாதிரி போட்டு யாருமே உள்ளே போகாடி வச்சுருந்தாங்க. அது நல்லதாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, பெரிய பெரிய அலையாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக கேட் போட்டிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வேணுங்கிறக்காண்டி ஒரு கப்பில் மட்டும் தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை எடுத்து நாங்கள் தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு நேற்று நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா போல் அலை வரும்போது யாருமே உள்ளே விட மாட்டாங்க. குளிக்கிறதுக்கு வந்து தனியாக அங்கிட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இருக்குது. அந்த படிக்கட்டில் போய் குளிக்கலாம். மற்றபடி யாருக்குமே உள்ளே இங்கே அனுமதி இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ஆள் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் உள்ளே இருக்கனாலே பிடிச்சிருந்த இவங்கெல்லாம் அந்த போலீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து இதில் உள்ளே வரக்கூடாது, பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. கூல்ட்ரிங்க்ஸு அது இது நிறைய இது விற்றுட்டு இருந்தாங்க. இந்த இடம்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது போல் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பழைய கோயில் போனோம். பழைய கோயில் போய்ட்டு குளிச்சுட்டு நீட்டாக பார்த்துட்டு பழைய கோயிலில் போய் சாமி வந்து கிட்ட போய் நல்லா பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே போதும் வந்ததுன்னு சொல்லிட்டு தேங்காய் மிட்டாயி அப்புறம் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நாங்கள் பாட்டில் நீட்டாக கிளம்பிட்டாங்க. இந்த ட்ரிப்போட இது வந்து அவ்வளோதான். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தோம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அடுத்த தடவை பொறுமையாக இருந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது பொறுமையாக வரணும், பொறுமையாக போகிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வந்ததே 12 மணி ஒரு 3 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்தோடனே ஸ்பீடாக கிளம்பிட்டோம், வேலை இருக்கிறனால. அடுத்து இந்த சர்ச்சுக்கு போனோம். இங்கே மாசனம் விடுற மாதிரி இருக்கும். அங்கே போய்ட்டு நீட்டாக பார்த்தோம். எங்களுக்கே வியப்பாக தான் இருந்துச்சு. பெரிய ஹாலுங்க, கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் அட்ட இதில் உட்கார்ற மாதிரி பெரிய ஹாலு. போய் பார்த்தேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு மொபைலில் தான் எடுத்தேன். கூடிய விரைவில் வந்து நம்ம GoPro வாங்க போகிறோம். கண்டிப்பாக நல்ல வீடியோவாக எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒத்துழைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க, அதையும் பார்த்துக்கிட்டே போயிட்டே வந்துட்டு இருந்தோம்.
அடுத்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேமரா வாங்கி அதை கரெக்டாக எடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.